கன்னியாகுமரியில் 4வது நாளாக நேற்றும் நீடித்த கடல் சீற்றத்தால் கடலோர கிராமங்களில் உள்ள ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் கடல் அலை 20 அடிக்கும் மேல் சீறி பாய்ந்தது. தொடர்ந்து 4வது நாளாக நீடித்த கடல் சீற்றத்தால் சின்னத்துறை, ரவிபுத்தன்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மீனவர்கள் வேறு இடங்களில் தஞ்சமடைந்தனர். தேங்காய்பட்டினம், அரையான்தோப்பு பகுதிகளில் உள்ள சாலைகளில் கடல் மணல் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனினும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 நாளாட்டு கடல் சீற்றம் காரணமாக எங்கள் வீட்டில் இருக்க முடியதில்ல. கடல் நீரெல்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்து எங்களால் பார்க்க முடியாத அளவில் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி வந்து கடல் எல்லாம் வந்து எங்களை பார்க்க முடியாத அளவில் மண்டபத்தில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுருந்தோம், எந்த அதிகாரி வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ரோடு 6 மாதத்துக்கு முன்னே போட்ட ரோடு கூட இப்போ பாதிக்கப்பட்டு வண்டி கூட போகக்கூடிய அளவில் கிடையாது. நாங்கள் ரொம்பவும் சேதப்பட்டு தான் எல்லாரும் இருக்கோம்.